வணக்கம் பிக் ஷாட்ஸ் மக்களே, எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா இது வந்து அருந்தவபுரம் அப்படிங்கிற ஊர். இது வந்து வடுவூர்லேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் உள்ள இருக்கிற ஒரு ஊர். நீங்க மனாவட்டு வடுவூர் வந்து வடுவூர்லேருந்து நீங்க வந்து ரைட் எடுத்து இங்க ஊருக்கு வந்து வரலாம். இதுல வந்து ஒரு வீட்டை இன்னைக்கு வந்து ரிவ்யூவா நம்ம வந்து பண்ண போறோம். நம்ம வந்து செட்டிநாடு சைடு போனோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து வீடுகள் வந்து பார்க்கலாம். ஆனா இப்போ இருக்க கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா செட்டிநாடு ஸ்டைல்லே உங்களுக்கு வீடு வந்து கட்டி தராங்க. இவங்க வந்து கரிகால சோழன் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ல இங்க அருந்தவபுரத்தில் உங்களுக்கு இந்த மாதிரி வீடு வந்து கட்டிருக்காங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து செட்டிநாடு பேட்டர்ன். ஃப்ரண்ட்ல வந்து அந்த நில வாசல்லேருந்து சுத்தில இருக்கிற தாழ்வாரத்திலேருந்து உள்ள வச்சிருக்க முத்தத்திலேருந்து ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் வந்து செட்டிநாடு பேட்டர்ன்ல எடுத்து காட்டுற மாதிரி அவ்வளவு இருக்கு. ஈவன் உள்ள வந்து அக்சசரிஸ் யூஸ் பண்ணிருக்காங்க இல்லையா, அந்த அக்சசரிஸ் கூட உங்களுக்கு தேடி தேடி பிராஸ் ஐட்டத்திலேயே வந்து பண்ணிருக்காங்க. நமக்கு பின்னாடி தெரியுற வீடு தான் அந்த வீடு. இதுல ஹைலைட் உள்ள போகும்போது நான் சொல்லிடுறேன், இந்த அரச மரம் வந்து வீட்டுல எல்லாம் அரச மரம் பார்க்கவே முடியாதுங்க. இவங்க வந்து இந்த இடம் வாங்கும் போதே இதுல வந்து அரச மரம் இருந்துச்சு அப்படின்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல இந்த அரச மரத்தை சுத்தி ஒரு கட்டாயம் மாதிரி கட்டி பிள்ளையார் வைக்கிறதுக்காக ரெடி பண்ணிருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல இது வந்து கிரகப்பிரவேசம் வந்து ஆக போகுது. அது ஆனதுக்கு அப்புறம் அந்த இடத்துல ஹோமம் வச்சு பிள்ளையார் வைப்பாங்களாம். நம்ம ஜஸ்ட் உள்ள போலாம், நான் அந்த இடத்துல வந்து காட்டுறேன். அப்படியே வந்து வீட்டுக்குள்ளே போய் என்னென்னலாம் வந்து பண்ணியிருக்காங்க, இது எப்படி வந்து யூனிக்காக இருக்குது இந்த வீடு அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ காம்பவுண்டே பார்த்தீங்க அப்படின்னா அந்த காவி பேட்டர்னில் சூப்பராக வந்து பண்ணிருவாங்க. ஒயிட் அண்ட் காவி, இது வந்து பேலஸ் ஒயிட்னு சொல்லுவாங்க. இந்த ஒயிட் இது வந்து வீட்டை வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக காட்டுற ஒரு கலர்.